அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய விருச்சிக ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கிய கிரகங்கள் உச்சமடைதுங்க. மேஷ ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சமடைகிறாங்க. புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. கும்ப ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குதுங்க. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது அப்படின்னு ஏப்ரல் மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துல ராமநவமி, சித்ரா வருட பிறப்பு, சித்திரை பௌர்ணமி, மதுரையில சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாட்டங்கள் களி கட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உச்சம் பெற்ற கிரகங்களால விருச்சிக ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? மொத்தத்தில் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மற்றும் நோய், கடன் மற்றும் பகையை குறிக்கக்கூடிய 6வது வீடான மறைவிடத்தில் இருக்குங்க. இதனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும். வேலை மற்றும் தொழில நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுதுங்க. இதனால விருச்சிக ராசிக்கு திருமணம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். ஏப்ரல் முதல் நாளே லாபம் மற்றும் அஷ்டம ஸ்தானத்தின் அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் சூரியனுடன் சேர்க்கிறார். புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்கள்ல கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு வக்ர புதன் பெயர்ச்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் போன்றவை சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் தரும், சில விஷயங்கள்ல குழப்பங்களையும் கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் மற்றும் விரயஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்னைக்கு மேஷ ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் பயிற்சியாகிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மேஷ ராசியில் கடன், நோய் ஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி மேஷ ராசியில் உச்சமடைகிறாரு, குருவுடன் இணைகிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் சனிவுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய வீட்டுக்கு செல்கிறார். ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மற்றும் நோய், கடன் மற்றும் பகையை குறிக்கக்கூடிய 6வது வீடான மறைவிடத்திலையும் இருக்கு. இதனால விபரீத ராஜ யோகம் விருச்சிக ராசிகருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வேலை மற்றும் தொழில நல்ல வளர்ச்சி காண போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் விருச்சிகத்துக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது பல விதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. விபரீத ராஜயோகம் பண வரவு, செல்வாக்கு மற்றும் மதிப்பு மரியாதையை அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை வழியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படலாம். வளர்ச்சியை நோக்கி செல்வீங்க. திடீர் லாபம், அதிர்ஷ்டம் மூலமா மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுப செலவுகள், ஆடம்பரத்துக்கான செலவுகள் அதிகரித்து காணப்படும். முதலீடுகளை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகின்றது. சூரியன் உச்சமடைவது விருச்சிக ராசிக்கு செல்வாக்கையும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெகு தூரம் செல்ல
செல்ல வேண்டியதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. நீங்கள் பெரிய சாதனைகளை செய்ய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சில எதிரிகள், போட்டியாளர்கள் வேலையில் உங்களை தொந்தரவு செய்வாங்க. ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்தவித தீங்கும் செய்ய முடியாதுங்க. உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்துங்க. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதையில் முன்னேற ஆரம்பிச்சிடும். அரசு அப்படி இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. ஏப்ரலில் உங்களுடைய நிதி நிலை நன்றாகவே இருக்குங்க. வருமானம் தொடர்ந்து உயர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும், மகிழ்ச்சி நிலவும். தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஏப்ரல் நடுப்பகுதிகளில் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அமைதி மற்றும் பொறுமையுடன் உங்களுடைய உறவுகளை அணுக பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் மற்றும் ராகுவின் தோஷம் உடல் நலத்தில் ஏதேனும் சிறிய பாதிப்பை உண்டாக்கலாம். உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல எந்த விதமான முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% அதிர்ஷ்டமான சுபமான மாதமாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இருப்பினும் ஒரு சில காலத்தில் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன இடையூறுகள், சிக்கல்கள், சவால்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க. என்னதான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட அதே அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் மறுபுறம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பழகும் பொழுது பக்குவமாக பழகுவது ரொம்ப நல்லது. உடன் பணி புரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சிறிது எச்சரிக்கையும் இருக்க வேண்டியது அவசியங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபமே கிடைக்கப்பெறுங்க. தொழிலில் உடன் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமா உங்களால் நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். அதனால கூடுதல் கவனத்தை செலுத்தி செய்வதன் மூலமா பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படதாங்க செய்யும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பி உங்களுடைய வேலையை ஒப்படைக்காம நீங்களே செய்வதன் மூலமா எதிர்பார்த்த சலுகைகளை பணியிடத்தில் விருச்சிக ராசி அன்பர்களால் பெற முடியும். அதே சமயம் தொழிலை முன்னேற்றுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைத்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். உடல் நலத்தில் சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே நீங்கிடும். இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களை பேச்சில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் அப்படின்னு வரும்பொழுதும் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுதும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படாது அப்படின்னாலும் கூட நஷ்டம் ஆகாம உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதில் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்த மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஓரளவிற்கு தான் உங்களுக்கு வெற்றியை தருங்க. வியாபாரத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதமானது கொஞ்சம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய
காலகட்டமாக இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எந்த ஒரு முடிவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலமா பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதனால தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய உழைப்பை நீங்க அதிக அளவில் கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வதன் மூலமா எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க. சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாக்குங்க. விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், மகிழ்ச்சி பொங்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், வினைகள் அனைத்துமே அகலும். வணங்க வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் முருகர் வழிபாடு.